நாளிலும் அவருடைய நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் வாழ்த்துவதையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொண்டு விரும்புகிறேன். என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம். 29வது அதிகாரம் 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ மீண்டும் அந்த வார்த்தையை கொஞ்சம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ செய்யும்படிக்கு என்றென்றைக்கும் உரியவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயாவே காண். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நாம் நடக்கும்படியாய், ஹல்லேலூயா, நாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆனா நாம தேடுறது வெளிப்படுத்த அங்க என்ன வெளிப்படுத்தப்படாதவைகளையே குறித்து நம்ம என்ன செய்யறோம்? தேடிக்கிறோம். எங்கேயாவது 2 சண்டை வந்துடக்கூடாது. ஆண்டவர் வாசல்ல வந்துட்டாரு, இப்ப கீழே இறங்கி குளிக்க போறாருன்னு நினைக்கிறேன். மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது எங்கேயாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கா? இத்தனை மணிக்கு, இத்தனை நாளைக்கு, இந்த நேரத்தில், இப்பொழுது நான் இந்த இடத்துல வருவேன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? இந்த பைபிள்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா எந்த நாள்ல நான் வருவேன்? நீங்க கேட்கலாம், நீங்க 3 பேரும் பிரசங்கத்துல ஏதோ வருகிறாருன்னு சொல்றீங்க. நாங்க 3 பேரும் அதை தான் கொடுத்து பிரசங்கம் பண்ணுவோம். நான் இல்ல, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போது அதை தான் சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். ஒரு மனிதனுடைய முடிவு எப்போது யாருக்காவது தெரியுமா? நான் எந்த நிமிஷம் நான் மரித்து போனால் பரலோகராஜ்யம் என்னிடத்திலே முடிந்தது. அல்லேலூயா. பரலோகராஜ்யம் அப்ப வந்துச்சா வரலையா? எனக்கு பரலோகராஜ்யம் வந்துட்டு நான் முடிஞ்சிட்டோம்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் மனம் திரும்புறதுக்கு ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாளிகையும் கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. இந்த நேரத்தில் நான் மனம் திரும்பி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ மறைவாக்கப்பட்டவை தேவனுடைய ரகசியங்கள். ஆனா நாம பூரா தேடுறது இந்த மறைவானது தான். ஆண்டவர் நமக்கு செய்தது என்ன, அவர் ஏன் அதை சொல்லல, அங்கே என்ன இருக்கு அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? பரலோகராஜ்யத்தை கொடுத்த பிரசங்கம் இல்லை, நீ பயந்துறாங்க. ஆனா நம்ம தேடுறது பூரா எங்க தேடணும்? மறைவானவைகளையே அறிந்து கொள்ள, அதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லப்படும். இல்லை, நமக்கு வெளியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, எப்போ பரலோகராஜ்யம் வரும் என்று தெரியாதபடியினால் நீங்கள் தூங்கிருங்க. என்ன செய்யுங்க? தூங்கிருங்க. அப்படிதானே? என்ன செய்யணும்? விழித்திருந்து சாப்பிடுங்களா? புரியல. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி விழித்திருந்து ஜெபம்னா முழித்திருந்து ஜெபம் இல்ல. பிசாசு உங்களை கேடு உண்டாக்காதபடிக்கு விழித்திரு. பிசாசு உங்களை சதி திட்டத்திற்குள்ளே தள்ளாதபடிக்கு விழித்திரு, கவனமாயிரு அப்படின்னு என்பதற்கு அர்த்தம் நீங்க எப்பொழுதும் கவனமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போ நான் திரும்பி சொல்றேன், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எப்போ வேணாலும் ஆண்டவர் வரலாம், இந்த வேலை கூட வரலாம். அதனால வரமாட்டார் என்பது இல்லை. வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார், வருவார். அல்லேலூயா. ஆனா
எங்கேயாவது ஒரு காரியம் ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது இதோ வந்துட்டேன், அதோ வந்துட்டேன், இதோ வந்து விட்டார் அப்படி என்று சொல்லி எதையும் நம்ப வேண்டாம். விழித்திருங்கள். மின்னல் ஒரு முனை தோன்றி மறுமுனை வரைக்கும் செல்வதை போல மனுஷகுமாரன் வருகிற நாளிலே ஒரு முனை துவக்கி கடைமுனை வாட்டை வரைக்கும் அவர் தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் விழித்து மட்டும் இருக்கணும். எப்படி? கண் விழித்தல்ல. நீங்கள் அவரை எதிர்பார்த்து எப்பொழுதும் இருந்தார். அவர் வருகிற நாளில் அவரே உங்க இடத்துக்கு வந்து அவர் உங்களை கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா. அது எந்த வருகையா இருந்தாலும் சரி, அவர் கூட்டி போகணும் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க எங்க போய் இருந்தாலும் அவர் அப்படி தூக்கி போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? இல்லைங்கிற பூமியில தான் நடக்க புரியல பெயர்லாம் இருக்கு. சரி, மறைவானவைகள் தேவனுக்கு உரியவை. மறைவானவைகளை நாம் விளங்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டாம். மறைவானவைகள் வெளிப்படுத்தப்படாதவைகளை குறித்து துணிகரமாய் உள்ளே நுழைய வேண்டாம். அநேகர் உள்ளே நுழைகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம நுழைய வேண்டாம். அதை குறித்த கவலை நமக்கு தேவையே இல்லை. நடத்த போறது யாரு? அவர் பார்த்துக் கொள்வார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது இல்ல. அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சித்தம் இருக்கும் பொழுது என்ன செய்ய வர்றது? தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கடைசி வரைக்கும் தெரியப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்து கொள்வது கூடாத காரியம். அறிந்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. பாஸ்டர் கூட நேற்று நான் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதான் சொன்னேன். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவர் தான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திறந்தா ஒருவராலும் பூட்டவே முடியாது. அவர் பூட்டிட்டா காலையில நின்று எவன் தண்ணி குடிச்சாலும் தெரிஞ்சாக்க முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் ஒரு வாரமா மாட்டிக்கிட்டு சீரழித்தேன். பயங்கரமான நெருக்கடி, ரொம்ப மோசம். ஐயோ, அடுத்து என்னையா செய்யன்னு தெரியாம முட்டிக்கொண்டு முடித்து கொண்டு இருந்தோம். மிகுந்த வேதனை, மிகுந்த நெருக்கங்கள். வாழ்க்கையில 2 திருப்பு தப்பு பண்ணேன். முதல் திருப்பு ஊழியத்திற்கு வரும்பொழுது, ஆண்டவரே நான் வாகனமே தொட மாட்டேன், ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் செல்ல மாட்டேன், நான் இனி உங்களுடைய பணியை மாத்திரம் செய்வேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப போராட்டம்லாம் பண்ணி அதுக்காக வேலைக்கெல்லாம் சண்டை போட்டு ஊழியத்தில் நின்னேன். ஆனால் ஒரு சின்ன நெருக்கம் வந்த உடனே வேலைக்கு ஓடி போனேன். வந்தது வேலை, நான் ஒன்றுமே செய்யலை. நான் பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். பின்னால இருந்து என் வண்டியில் ஒருத்தர் வேலை கூட வந்து முட்டி அமைத்து போனேன். இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை, சும்மா நின்றுட்டு இருந்தேன். நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஒருத்தர் வந்து இது நாள் வரைக்கும் நான் ஆக்சிடென்ட் பண்ணதே கிடையாது. வண்டி ஓட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கிறேன். எங்கெல்லாமோ போயிருக்கிறேன். பாம்பே, டெல்லி, எங்கெல்லாமோ குஜராத்லாம் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் வந்து முட்டலை. இது நான் சும்மா நின்றுகிட்டு இருக்கும்போது பின்னால் வந்து முட்டிட்டேன். அன்னைக்கு விட்டேன், ஆண்டவரே இனி இவைகளுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி. அப்போ நான் புத்தி தெளிந்தவனானே. கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி வந்தேன். எல்லா கடனையும் அடைச்சி கொடுத்தாரு. திரும்ப ஒரு அவசரத்தில் வாங்கினேன், மாட்டிக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட பொறுத்த பண்ணேன், ஐயா சாமி இந்த விட்டுருக்கேன், இனி ₹1 யாருக்கிட்டையும் ₹1 கூட நான் வாங்க மாட்டேன். இலவசத்தை கூட வாங்கிக்கலான்னு பிரதர் சொன்னாப்புல. ஆனால் இலவசத்தையும் வாங்காதீங்க, அதில் கூட எங்கேயா கொண்டு வரத மாட்டி விட்டுருவோம் நம்மள அப்படின்னாரு. இலவசமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், ₹1 கடன் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணி ஆண்டவர் இடத்துல ஜெபித்து இந்த காரியங்களை நடத்தினேன். ஆண்டவர் சிறிதாய் கொஞ்சம் வாசலை கடன் நடக்கும்படியாய் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசலை திறந்து விட்டார், கொஞ்சம் திறந்து விட்டார், கொஞ்சமா திறந்து விட்டார். அதனால கொஞ்சம் அப்படி டம்பாய் கிடந்த நாங்கள் கொஞ்சம் மூச்சு விடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என்னத்தை வச்சிருக்கிறீன்னு ஒன்றும் தெரியாது. அந்த பக்கம் மறைக்கப்பட்ட கதவு, அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதை போய் எட்டி பார்க்கணும்னு ஆசையும் படவும் கூடாது. ஆசைப்பட்டு எட்டி பார்க்கணும்னு நினைச்சாலும் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
அலைகளை என்னால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட காரியங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள், மறைக்கப்பட்டவர்களை குறித்து ஏன் 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 என்று நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை குறித்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியது இந்த வார்த்தை மட்டும் என்று நினைச்சு பிரசங்கம் தெரியாது, எதுவுமே செய்யலை, எதுவுமே நடக்கலை, இந்த வார்த்தையை மட்டும் வச்சுட்டு நாங்க போய் என்னத்தை பிரசங்கம் பண்ண முடியும்? அப்படியா சொல்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சுட்டார். கடந்த வாரம் வேற ஒருத்தர் வந்து பிரசங்கம் கொடுக்க முடியாது, உட்கார வச்சுட்டார். கடைசி வரைக்கும் எனக்கு பிரசங்கம் தெரியல. முந்தா நடந்ததும் இதோடைய விளக்கத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். அதை நான் உங்களிடத்துல பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கே மறைவாதான் இருந்துச்சு, எனக்கே இந்த வசனம் புரியல, இது என்ன சொல்லுதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு காரியம். கர்த்தர் இது விலைக்கு கொடுத்தார். மறைவானவைகளை நீ தேடாது. நான் அதை தேடுனேன், நான் மாட்டிக்கிட்டேன். நீங்களும் தேடாதீங்க. தேடுனா என்ன செய்யும்? அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது. என்னையும் மாட்ட வச்சு வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒருத்தராலும் அங்கே என்ன நடக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. சம்பந்தம் இல்லாத ஒரு காரியங்களை நிறைவேற்றி அவர் திட்டம் பண்ணின நாளிலே, அவர் திட்டம் பண்ணின நாளையிலே அவைகளை முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. திட்டமாய் நிறைவேற்றுகிற தேவன் தலைகீழ இருந்து முட்டினாலும் அவைகளை வெளிப்படுத்தவே மாட்டார். ஆனால் அவர் வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா வெளிப்படுத்துவார். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22 வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 2:22. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அல்லேலூயா. இருளில் இருக்கிறவைகளை அறிகிற தேவன் அவர்தான். இருளில் இருக்கிறவைகளை அறிகிற தேவன் அவர். மறைவானதை மறைபொருளை வெளிப்படுத்துகிறதும் அவர். அந்த இடத்திலே எத்தனையோ பேர் இருந்த போதிலும் ஒருவருக்கும் வெளிப்படாத ரகசியம் தானியேலுக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா. எவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருக்கு வெளிப்படுத்துவார். ஒரு சாட்சி நான் சொல்லுகிறேன். இதுல அப்படி என்ன நடந்தது அப்படின்றால், ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 35வது வசனம், அதாவது வாசிக்க பார்க்கலாம். 37. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடப்படாமல் நான் துக்கத்தோடையும் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லியிருக்கு? யோசேப்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு ஒரு நீங்க இன்னும் கொஞ்சம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா அழகா யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். கொஞ்சம் முன்னால அதே அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து வாசி பாத்தீங்கன்னா சொப்பனம் வருது. யோசேப்பு பெரிய ஆளா ஆக போறாங்கிற ஒரு சொப்பனம் மிக அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா இதையும் யாக்கோபு அறிந்திருக்கிறான். யாக்கோபின் இடத்துல அவன் பேசினான். யாக்கோபுக்கு அவைகள் தெரியும். ஆனாலும் இந்த சகோதரர்கள் எல்லாரும் இவன் மேல் அதிகமா அன்பு வைத்திருக்கிறான், இவனுக்கு பலவர்ண அங்கி இருக்கு, இது எல்லாத்தையும் இவன் ரொம்ப ஆசையா இருக்கிறான்னு சொல்லி இவனை கொல்ல வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறார்கள். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? சரி கொல்ல வேண்டாம், அது காரணகர்த்தர் யூதா போய் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுகிறார்கள். இப்ப இந்த யோசேப்புக்கு சொன்ன தரிசனம் என்ன? வேதத்தை பார்த்தாதான் தெரியுமா? பார்க்காம தெரியுமா? பார்த்தாதான் தெரியும்ல. சரி, 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 37:7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். உங்கள் அரிக்கட்டுகள் என்னை வணங்கி நின்றது. அல்லேலூயா. 12 கட்டு இருக்கு. 12 கட்டுல ஒரு கட்டு நிற்கி 11 கட்டு குப்புற கிடக்கு. அல்லேலூயா. அவனை வணங்கிச்சு. இன்னும் ஒரு சொப்பனத்தை அவன் சொல்றான். நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். 9ல சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். யாக்கோபின் அவனுடைய தாய், அதே போல அவனுடைய சகோதரர்கள் 11 பேரும் என்னை வணங்கினார்கள் என்று
அல்லேலூயா. இந்த சொப்பனம் யோசேப்பு வாழ்க்கையிலே புரட்டி கொண்டது. இப்போ தரிசன வார்த்தை கொடுத்தாயிற்று. உங்களுக்கும் எனக்கும் இதே போல ஒரு தரிசன வார்த்தை உண்டு, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு, ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உண்டு. ஒரு தொழிலுக்கு வரும் பொழுதோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு காரியங்களுக்கு செல்லும் பொழுதோ, ஒரு ஊழிய பாதைக்கு வரும் பொழுதோ, கரம் பிடித்து அழைக்கும் பொழுதோ கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். ஆனா அழைக்கும் போது எங்க இருக்கும்? அவரே தெரிய மாட்டார், கையை விட்டது மாதிரி. அல்லேலூயா. அவர் தெரியும். யோசேப்பு வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. கையை பிடிச்சி எல்லாம் வணங்கி நிற்கும். இவனை இப்ப கொல்லவா விடவா நிக்காங்க எல்லாரும் சுத்தி. சொந்த சகோதரன் இவனை இஸ்மவேலர் இடத்துல வெற்றி போட்டார்கள். நம்ம ஊரை மாதிரி அந்த ஒரு பிளைட்டை ஏறி இந்த பக்கம் இறங்கி ஓடி வந்துடலாம், வர முடியாது. எதிரி நாட்டிலே கொண்டு விற்கப்படுகிறான், எகிப்து தேசத்திலே கொண்டு போகப்படுகிறான். இஸ்மவேலர் இடத்திலே விற்றவன் எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்திலே போய் அவன் தஞ்சம் அடைகிறான். நாம எங்க இருந்து பாம்பே போறதுக்குள்ள நமக்கு வயிறு, அவன் ஹிந்தி பேசணும்னா நம்ம எதிர்த்து அப்பா அல்லேலூயா. வெளியில ஒரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு பயம். இப்ப அவன் சின்ன பையன், அவன் எங்க போயிட்டான்? எகிப்து தேசத்திலே அடிமையாக தன் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு கர்த்தர் பிரித்து கொண்டு போகிறார். வலி, வேதனை, துக்கம், எத்தனை காரியங்கள். நினைச்சிருக்கலாம், உன்னால உன்னை காட்டினாரு. ஆனா சொப்பனத்திற்கு விரோதமாய் அவனை காட்டின பாதை இது, அவர் வழி நடத்தின பாதை அப்படியே போட்டார். அல்லேலூயா. நான் எப்பவுமே ஒன்று நினைக்கிறது உண்டு, சொன்ன தரிசனத்திற்கு விரோதமா போன மாதிரி உங்க வாழ்க்கை தோணுதுன்னா அவர் தரிசனத்திற்கு நேராக அவங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லிட்டு பார்க்கலாம். உங்க வாழ்க்கை எதிர் திசையில் செல்லுகிறது என்றால் சரியான பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்க வீட்டிலே ஒரு கொறிப்பதற்கு நெல்லே இல்லாமல் இருந்தது என்றால் அவர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டாரு, பீரோட திறந்தா என்ன இருக்கு? அடகு சீட்டு தான் இருக்கு. அடகுக்காரன் தான் எப்போ வரப்போறான்னு தெரியல, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நகை அடகு தான் வருமா? இல்லை, அது எல்லாம் திரும்ப மீட்டு கொண்டு வரக்கூடிய நாளே கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை ஒன்றாக வென்று போகாது. சரி, இப்போ இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பை குறித்து தெரியும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறான், ஒரு அருமையான சொப்பனம். இதெல்லாம் தன் குமாரர்கள் 11 அதிகத்துக்கள் வணங்கி நிற்கிறது. ஆனால் இது என்னங்கிறது தெரியாது. யோசேப்புக்கும் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இப்படித்தான் உன்னை வழி நடத்த போகிறேன் என்பதையும் கர்த்தர் அவனுக்கு மறைபொருளை இழக்கவே இல்லை. மறைபொருள் கடைசி வரைக்கும் மறைபொருள் தான், சொல்லவே இல்லை. அப்ப யாக்கோபோடு ஆண்டவர் பேசவே மாட்டாரா? யாக்கோபோடு ஆண்டவர் பேசுவாரா, பேச மாட்டாரா? ஆதியாகமம் 35:1 வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் எவ்வளவு தெளிவா சொல்லுறாரு பாருங்க. ஏய், நீ போ, நான் உனக்கு ஒரு இடத்தை காட்டினோம்னா அங்க போய் அப்படிலாம் சொல்லல. நீ போ, இந்த ஏசா உனக்கு முகத்துக்கு நீ விலகி பயந்து ஓடி போகும்போது நான் உனக்கு ஒரு இடம் காட்டினோம்ல, நிறைய இடம் காட்டியிருக்க அர்த்தம், காட்டியிருக்க. நீ அங்க பயந்து போகும்போது ஒரு இடத்தை காட்டலாம் பாத்தியா, அந்த இடத்துல போய் ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி அவனோடு திட்டமா தெளிவுமாய் பேசின தேவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு யாக்கோபுக்கு சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சொன்னாரா? எங்க வெளிப்படுத்தினாரா? யாராவது அவனை பார்த்தேன்னு வந்து சொன்னானா? ஒருத்தரும் சொல்லல. 11 பேர் குப்புற விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி. 12வது அந்த சந்திரனும் சூரியனும் வணங்குவதை போல அவனும் எகிப்து தேசத்தில் சென்று வணங்கினான். அல்லேலூயா. மறைவானது கர்த்தருக்குரியது, தேடாதீர்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலே ஒரு நாள் அது மேலே உங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
யோசேப்போடு பேசவில்லை, யோசேப்போடு நடத்தவில்லை, யோசேப்போடு இருக்கவில்லை, இதை போல காண்பித்தார். ஆனால் அவன் அவரை கைவிடவே இல்லை, அவனை தூக்கி வெளியிலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வெளியிலே வருகிற நாளிலே அவன் ராஜாதான். ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கை நாட்களை பாருங்க, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. இன்னைக்கு உங்க பாஷையில சொல்லணும்னா நீங்க ஒரு எம்எல்ஏ, ஆனா அங்க ஒரு எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு, அப்படி வச்சுக்கணும். இப்ப எந்த எம்எல்ஏ சீட்டிங்ல போய் உட்கார முடியும்? இப்படிலாம் பாளையங்கோட்டையில நடந்தது. விவரமா சொல்ல நான் விரும்பல. ஆபீஸை காலி பண்ண மாட்டேன்ட்டாரு. ஒரு கடைசியில் சட்டை போட்டு தான் ஆபீஸை காலி பண்ணாங்க. அப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் இந்த ஊர்ல நடந்தது. இப்ப யாரு ராஜா? அவர் ராஜாவா இவர் ராஜாவா? ரெண்டு மக்களுக்கே குழம்பிட்டு அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருந்தது. கடைசி மட்டும் அவன் அரியணை ஏறும் மட்டும் அவன் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவன் வாழ்க்கையில நினைத்திருக்கலாம், நானா இருந்தா கண்டிப்பா கண்டிருப்பேன். அபிஷேகம் பண்ணிட்டு என்ன ராஜாவாய் உட்கார வச்சு என்ன தெரிந்துவா அதையோ விட்டுட்டு ஆண்டவர் கண்ணு இல்ல உனக்கு. ஹல்லேலூயா. கேட்டிருப்போம், கண்டிப்பா கேட்டிருப்போம், நாமும் கண்டிப்பா கேட்டிருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி மிகுந்த நெருக்கமான பாதைகள், என்ன எப்படி தப்பித்துக் கொள்வது என்று தெரியவில்லை. மறைவானவைகள் கர்த்தருக்குரியது. ஆனால் ஒரு நாள் கர்த்தரே வெளியரங்கமாக்குவார், அன்று நீங்கள் ராஜாவாய் வீற்றிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நடக்குமா நடக்காதா? டவுட் ஆயிட்டா நடக்கும், மறைபொருளா இருக்குது, அதுவாக நடக்கும். கண்டிப்பா நம் வாழ்க்கையிலே அவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறவர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. சரி, அப்படின்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்படியா? தயவு செய்து நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தா ரொம்ப நல்லது. என்ன செய்யக்கூடாது? ஒண்ணுமே செய்யாதீங்க. ஆமா, தலையில நீங்க என்ன செஞ்சாலும் நடையா நடந்தாலும் ஐயோ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யுத்தம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா உட்காருங்க, ஒண்ணு செய்யணும். ஐயா நாங்க என்ன பண்ணணும்? ஒரு 4 கம்பு குச்சை கட்டி அந்த கடந்துருவோமா? நல்லா இருக்கும், அதில் உட்கார். அவ்வளவுதான் வார்த்தை. முதல் வார்த்தை, நான் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கணும். அமைதலா இருக்கிறதை காட்டிலும் சும்மா இருக்கு. எதையுமே செஞ்சிடாத. அமைதல்ங்கிறது நீங்க பேசாம செய்கையில எதுவும் செய்யாம இருக்கிறது. பட் ஆனா நடக்கிறது அங்க சும்மா இருன்னா போய் ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்துக்கிற அர்த்தம். நீ எதுவுமே பிரயாசப்பட வேண்டாம். அந்த பிரயாசப்பட்டாலும் அதனுடைய பலன் விருதாவாய் கிடைக்காது. நான் அனுபவிச்சு சொல்லுதேன். இந்த 1ஆம் தேதியிலிருந்து நேரத்து வரைக்கும் நான் அனுபவித்ததை பேசிக் கொண்டு இருக்கிறேன். நான் அனுபவிச்சு சொல்றேன். இந்த பிரசங்கம் நான் அனுபவித்தது, நான் சும்மா பேசல. 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் 4:20 வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத நான் பிரசன்னமாவே பேசிக்கிட்டு இருக்கேன் லைவ்ல. முடியாது, தலைகளை நின்னால் முடியாது. சும்மா உட்காருங்க. தான் ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுத்து, சும்மா உட்காருங்க. பிரயாசப்பட்டாங்களா வாங்கிட முடியுமா? பிரயாசப்பட்டாங்களா செஞ்சிட முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. தலையில இருக்கிற ஒரு மயிர் கீழே விழுந்தாலும் 2வது ஒட்ட வைக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன பிரயாசப்பட்டாலும் இந்த பிரயாசத்தின் பலனை நீங்கள் காணவே முடியாது. 1 யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறபடி சும்மா இருங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? 14:14 அது யாத்ராகமம் 14:14. 2வது என்ன செய்யணும்? வேற என்ன செய்யலாம்? 1 ஜெபிக்கணும்னு சொன்னீங்க, ஆண்டவர் சொல்றாரு சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. 2வது என்ன செய்யலாம் சொல்லுங்க? உங்க யோகத்துல ஆட்டோல இருந்து விசுவாசம் இல்லாம சும்மா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இல்லாம ஆண்டவரை நம்பவே இல்லையா? அப்பதான் நம்ம வெளியில போயிருவோம். விசுவாசம் இருக்கு, ஆனாலும் என்ன பண்ணணும்னா அந்த துக்கத்திலேயே அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரு. பாடி சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா.
நல்ல பாடி சந்தோஷமாய் மகிழ்ந்திருங்கள்னு சொல்லுகிறாரு. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியம் இருக்கிறது, பவுலும் சீலாவையும் குறித்து. ஆனாலும் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி தருகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 20:21. வாசிங்க அதான். ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். சம்பவம் நல்லா இருக்குல்ல? எங்க போறாங்க தெரியுமில்ல? யுத்தத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, ஈரான் ஈராக்கு இப்ப பாருங்க, வடகொரியா ஜப்பான் மேல விட்டு போட்டான். என்ன மட்டும் எவனும் சண்டைக்கே கூட மாட்டேங்க, நானும் ஒருத்தன் இருக்கடான்னு சொல்லி கொண்டு சும்மா கொண்டு போட்டு தான் பாரு, நானும் ஒருத்தன் இருக்கேன். எப்படிலாம் போகுது பாரு. அதை நான் பார்த்து உண்மையிலே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அடாடா இது என்ன கூத்து அப்படின்னு. இங்கே யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப அந்த யுத்தத்துல பிளைட்ல கீழே நாங்க எவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கோமோ ஒவ்வொருத்தரும் காட்டிக்கிட்டு இருக்கான். இங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு இந்த யோசபாத்து ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். நீ சும்மா இப்ப இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அப்படியே உங்க கையை உங்க தலை மேல வச்சு வைங்க. நீ வச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். வைங்க, தலை மேல கையை வைங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது. என்னோடு நடக்கிற யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் நடக்கிற எல்லா போராட்டமும் இனி உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. அது என்ன காரியம் A to Z எவ்வளோ பெரியதா இருந்தாலும் சரி, அவர் அதுல ஜெயத்தை கொடுக்குவார். அதான் வெளியரங்கம் ஆக்கப்பட்டது தான் நான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1, சும்மா இருங்க. 2, யுத்தத்துக்கு போகும்போதும் ஆயுதம் அணிந்தவர்களை அனுப்புவதற்கு பதிலாக யுத்தத்துக்கு போறாங்க, துதித்து கொண்டே சென்றார்கள். அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் இவன் போய் அங்க கொல்லல, அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திட்டு சேர்ந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமாய் வருதவனை நீங்க போய் குத்த வேண்டாம், அவனுக்கே குத்திக்கிட்டு செத்துருப்பான். ஹல்லேலூயா. உண்மையில அதுதான், உண்மையிலே அதுதான். நீங்க போய் யாரையும் குத்த வேண்டாம், நீங்க போய் யாரையும் ஜெயிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அவரே குத்தி அவனே குத்திக்கிட்டு செத்துருவான். நமக்கு வழி திறந்துடும், நம்ம போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. முன்பாக நின்ற அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் கர்த்தர் மடங்கடித்து போட்டார். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே இதை செய்தார். இவங்கெல்லாம் போய் அங்கே ஆயுதம்லாம் நல்லா போய் கொள்ளடிச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோ பேருக்கு செத்து போனான். கொண்டு வந்த பொருளை ஊரே இவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. சில க்ஷணங்கள் அதிகமாக கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள் என்று நீ தொடர்ந்து வாசித்து பாருங்க, அவைகளில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். 1, சும்மா இருங்க. 2வது, அவரை சும்மா இருந்த இடத்திலிருந்து பாடி துதியுங்கள். ஹல்லேலூயா. அவரை பாடி சந்தோஷமாய் மகிழ்ந்து துதியுங்கள். சும்மா இருக்கும் போது வாய் இருதயம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை நினைத்து இப்படிதான் பாட்டா பாடணும் இல்லை, அவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு தகப்பன் இடத்துல தெரியப்படுத்தும்படி, தகப்பனை துதிக்கும்படி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது காரியம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 4, 6 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் என்னெல்லாம் உங்க கவலை, உங்க கண்ணீர், உங்க துக்கம், பைசா இல்லாதது, சவுறு இல்லாதது,
அண்ணனை சொல்ல போனா கம்ப்யூட்டர் ஆன் ஆகாதது, எங்களை பொறுத்த மட்டும் சபையில் ஆள் வராதது, பெட்ரோலுக்கு காசு இல்லாதது, எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா, தம்பிக்கு வேலை, ஒவ்வொன்றும் எனிதிங் எதை வேணாலும் A to Z, படிப்பு வராதது, மேக்ஸ் வராதது, பாட்டு வராதது, ராகம் வராதது, எல்லாம் எதை வேணாலும் நிரம்பிக்கிங்க, fill in the blanks, என்ன வேணாலும் நிரம்பிக்கிங்க. ஆனால் அவர் சித்தத்துக்கு மாறா எதையும் கேட்டாதீங்க. சித்தத்துக்கு உட்பட்டவைகளே தான் நான் சொல்றேன், வரம்புக்கு உட்பட்டவைகள் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அதனால இவைகளை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்னு மூணு காரியம் சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். 3. உண்மை. உங்களை பார்த்தே நீங்க சொல்லிடுங்க, சும்மா இரு, உன்னையும் செய்ய. ஹல்லேலூயா. சும்மா இருந்தாலே போதும், ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை பார்த்து தருவார். 2வது, நீங்க பாடி துதிங்க. பாடி துதிக்கணும். ஐயா எனக்கு பாட்டு தெரியாது, பாடவே வேண்டாம். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துல என் தேவனே உம்மை துதிக்கிறேன், என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை செய்தவர் உண்மை நான் பாடுவேன், இப்படி சொல்லுவதே ஒரு பாட்டு தான். அவரை துதி. ஹல்லேலூயா. நன்மை செய்தவரை நான் உன்னை துதிக்கிறேன். கடந்த மாதம், கடந்த நாட்கள், நேற்று வரைக்கும், இந்த நொடி பொழுதுக்கு முன்பாக வரைக்கும் என்னை ஜீவனோடு காத்ததற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இதுவே ஒரு பாட்டா பாடலாம். பாட்டே உங்களுக்கு என்ன ராகம் பிடிக்குதோ பாடு, தப்பு இல்லை. ஆண்டவரை சொல்லி பாடி துதிங்க. 3வது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க. ஒரு ரூம் கதவை அடைச்சி முழங்கால் போட்டு அப்படியே செவுத்துல ஒருத்தரெல்லாம் முட்டி 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 ஜோமணி இடத்துல பல்பு மாதிரி ஆயிட்டான். ஆண்டவர் அப்படியெல்லாம் உங்களை உடம்பை வருத்தி கொண்டு ஜெபிக்க சொல்லவில்லை. அமைதலாய் அமர்ந்திருந்த இடத்திலேயே கண்களை மூடி அவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஜெயமாய் மாற்றித்தாரும், நீ ஜெயமாய் மாற்றி தர போகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகி பாருங்க. காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யும் போது 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துக்கத்தோடு, என்ன நோக்கத்தோடு, எந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவாரா, இந்த காரியங்களை எனக்கு சொல்வாரா? இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி ஒவ்வொருவர் இடத்திலும் கொண்டு ஓடுகிறார்கள். ஆகவே இயேசுவின் அருள்வாக்கு, இயேசுவின் குறி சொல்லுதல், இயேசுவின் கிளி ஜோசியம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது, டிவியில ஆட் ஓடு, நான் பார்த்து அரண்டுட்டேன். ஆமாங்க, உண்மை, நான் சொல்றது உண்மைதான். அது என்ன டிவிடா? ஸ்மார்ட் டிவி. நாங்களே பார்த்து மதியம் இப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டில் போய் உட்காந்து சோறு சாப்பிடுறோம். இந்த பக்கம் ஏசப்பா போட்டா, இந்த பக்கம் கிளி போட்டா இருக்கு. கிளி ஜோசியம்னு வச்சிருக்கான். அடப்பாவி, உண்மையிலே நான் சாக்காயிட்டேன். எங்கேயோ வீட்டுக்கு இருந்தோம். இன்னைக்கு தேடி அலைகிற கூட்டம் ஏராளம், வித்தியாசம் தெரியவில்லை. அவர் தீர்க்க தரிசனம் தான் சொல்றாருன்னு சொல்லி போய் ஒரு பெரும் கூட்டம் அவர்கள் இடத்திலே குறி கேட்டு கொண்டு இருக்கிறது. குறி சொல்லுத ஆவிக்கும் தீர்க்க தரிசன ஆவிக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. குறி சொல்லுத ஆவி நடந்ததெல்லாம் பேசும். நீங்க இப்ப எங்க தண்ணி குடிச்சிட்டு வந்தது, நான் உங்களை பார்க்கல, ஐயா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க, எங்க நின்னாங்க, எங்க பேசினாங்க, யாருக்கிட்ட செஞ்சாங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். ஆனா இனிமே என்ன செய்ய போகிறாரு என்று குறி சொல்லுது ஆவிக்கு சொல்ல தெரியாது. நான் சாமியாடி குறி சொன்னவன், எனக்கு நன்கு வித்தியாசம் தெரியும், சொல்ல தெரியாது அதுக்கு. ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படி இல்லை. கர்த்தர் நாளைக்கு நடக்க போகிறவர்களை, இன்னும் 5000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறவர்களை இன்று வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதுதான் தரிசனம். மறைக்கப்பட்டவைகள் மறைவானவர்களாக இருக்கட்டும், அது கர்த்தருக்குரியது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நடக்கும்படியாய் 3 காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். 1, நீங்க போய் செயல்படாதீங்க. சும்மா இருக்குன்னா என்னன்னா, இன்னைக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்க வேணும்னா நீங்க போய் யாரையாவது புஷ் பண்ணி, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நான் போய் எங்கேயாவது யாரையாவது தேடி எப்படியாவது பிடிச்சி அந்த சீட்டை வாங்கணும்.
செய்யாதீங்க. இந்த காரியங்களை செய்யாதீங்க. உங்களை தேடியவை வரும். ஹல்லேலூயா. தாவீதோடு பிறந்தவங்க எத்தனை பேரு? தாவீதோடு பிறந்தவங்க எத்தனை பேரு? 7 பேர். தாவீது எத்தனாவது ஆளு? சரி, இப்போ 6 பேர் எங்க இருக்கா? சாமுவேலுக்கு தாவீது எங்க இருந்தா? எங்க இருந்தான்னு தெரியாது. முதல்ல அவன் ஆடு மேய்க்கப்பட்டா எங்க இருந்தான்னு தெரியாது. ஹல்லேலூயா. அவன் போகும்போது அவன் எங்க இருந்தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே விசாரிச்சு போய் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அபிஷேகம் பண்ண வந்திருக்கிற சாமுவேல் 6 பேரையும் பார்த்துட்டு இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. உங்களை தேடி வர வேண்டும் என்றால் நீங்க காட்டுக்குள்ள ஆட்டுக்கு பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சட்ட துணியை பிடிச்சு உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் கையில இருக்கிற கொம்பினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். கரங்களை கட்டி ஆண்டு நன்றி செலுத்துவாங்க. நல்ல உற்சாகமா கரங்களை. எங்க போய் நின்னாலும் சரி, எங்க ஓடினாலும் சரி, சிறைச்சாலையின் பாதாளத்திலே அமர்ந்திருந்தாலும் சரி, அவனை கூட்டிக் கொண்டு சிங்காசனத்திலே அமர செய்து ராஜாவின் அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. மறைவானவைகளை தேடி ஓடவே வேண்டாம். மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். திறந்திருக்கிற காரியம், நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. உபாகமம் 29:29 வாசிங்க, ஜெபிப்போம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உடையவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட 3 ரகசியங்களும் நமக்கு ஆண்டவர் நாம் நடக்கும்படியாய் நமக்கு என்று கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களின்படி நாம் எப்பொழுதும் நடந்து செல்வோம். கர்த்தர் பாதைகளை திட்டமாய் வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இதுவரைக்கும் மறைவானவைகளை தேடி ஓடினோம் ஆண்டவரே, என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல முதலாவது நான் என்னை ஒப்பு கொடுத்து மறைவானவைகளை தேடி ஏன் ஏன் என்ற கேள்வி என் வாழ்க்கையில ஏன் இதை அனுமதிச்சு, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சங்கடங்கள், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள், நான் எங்கு நின்றாலும் நான் ஒடுக்கப்படுகிறேன், தள்ளப்படுகிறேன், உன் கண்கள் காணவில்லையா? நான் உண்மையே நம்பி இருக்கிறேனே, நீர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி நாம் புலம்பி ஒரு நாளாவது இந்த காரியத்திற்காக நம்ம பேசியிருப்போம். ஆண்டவர்கிட்ட பேசாதவர்கள் இருக்கவே முடியும். தேவனை நோக்கி கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்கோம். எங்கே இருக்கிறீர்கள்? யோபுவை போல கேட்டிருக்கோம். உம்மை கண்டாலே நியாயத்தை எடுத்து கூறுவதற்கு இங்க ஒரு நியாயமும் இல்லை. தேவனே, மறைவானவைகள் உமக்குரியவைகள், அது ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அன்று அது மிகுந்த மகிமை உள்ளதாக இருக்கும் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு கோப்பு கொடுப்பான். என் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி யுத்தம் என்னுடையது அல்ல, உம்முடையது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறபடியினாலே யுத்தம் என்னுடையது அல்ல, அது கிறிஸ்துவினுடையது. அவர் ரத்தத்தினாலே சகலத்தையும் ஜெயித்தார். இந்த வேதம் சொல்கிறது, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்ப நான் எப்படி உலகத்தை ஜெயிப்பது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எஸ், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவ கிருபையை தாங்கி நின்று வழி நடத்தும். 1, சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. 2, மகிழ்ச்சியாய் பாடி துதிப்போம். அப்பா, இனி நாங்கள் துக்க முகமாய் இல்லை, சந்தோஷத்தோடு பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். 3வது, தேவ சமூகத்திலே நான் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தெரிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். 3 காரியங்களை. கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமையின் தேவன், மறைபொருளானவைகளை விளங்கச் செய்கிற தேவன். என் வாழ்க்கையில் இருக்கிற மறைபொருளான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் நாள் மட்டும் கர்த்தருடைய
கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். கர்த்தர் வழி நடத்துவார், ஆசீர்வதித்து உயர்த்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. 12ஆம் வகுப்பிலே ஒரு நல்ல மதிப்பெண், இல்ல 10ஆம் வகுப்பிலே ஒரு நல்ல மதிப்பெண், இல்ல தன் வேலை ஸ்தலத்திலே ஒரு புதிய காரியங்கள், அல்லது என்னுடைய வேலை காரியத்திலே ஒரு புதிய பதவி உயர்வுகள், அல்லது நான் என்ன நோக்கத்தோடு நிற்கிறேனோ, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறேனோ, எவைகள் எல்லாம் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறேனோ, அதை எல்லாம் என் வாழ்க்கையில என் வெளிச்சத்திலே எல்லாவற்றையும் கொண்டு வருவீராக சுவாமி. இருளில் இருக்கிற அத்தனையும் வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தேவன், வெளிச்சத்தில் கொடுத்து ஆசீர்வதி. கிருபை தங்கி இருக்கட்டும், பாதுகாப்பு வழி நடத்தும். மீதியான வேலை ஒவ்வொன்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.